ஓ ஓஹோ அர்ஜுனா அர்ஜுனா அம்புவிடும் அர்ஜுனா ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்து யாழன். அந்த யாழன் என்ன பண்ணாருன்னா கையில செல்போன் இருக்கு இருந்தாலும் அப்படியே டிவியே பார்த்துன்னு இருக்காரு. அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கானா இல்ல அந்த டைரக்டர் இப்படிலாம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா. எப்பவுமே ஒரு 5-6 பேர் ஒரு 10 பேர் பேசினதுக்கு அப்புறம் தான் என்ன பேச சொல்லுவாங்க. திடீர்னு பேச சொன்னோன்னா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா பொதுவாகவே நான் நிறைய இடத்துல பேசி எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை. அதனால நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. இந்த கைத்து சார் ஏதோ ஒரு கவுண்டர் போட்டீங்க கக்காய் போச்சு சார். இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ஆழி. அப்போ நான் தான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தட்டுண்டாரே இந்த ஆழி ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கு. நீங்க தானே டைரக்டர்? சூப்பர், வாழ்த்து. ஈசன் 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 அங்க ஈசா கோயம்புத்தூர்ல ஃபேமஸ் இல்லையா? இங்க நம்ம ஆழியில இயக்குனரா ஃபேமஸாக இருப்பவர் தான் ஈசன். அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மெதுவா தட்டுங்க, கை ரேகை தேஞ்சிடக்கூடாது. மெதுவா தட்டுங்க. இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப சாங் பார்த்தேன், பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு காதல் வராதா, நம்மளும் ஒரு கார்ல இந்த மாதிரி போறது அந்த மாதிரிலாம் எதுவும் வராதா அப்படின்னு ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ள இருக்கு. எனக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த காதல்ன்றது அது வரவே மாட்டேங்குது. சரி படத்துலயாச்சும் வரும்னு பார்த்தாக்கா ஐய கோழி முட்டை போட்டா அடகாத்து குஞ்சு பொறிக்கலாம் அப்படின்னு தான் டைரக்டர். சரி எனக்கு அந்த மாதிரிதான் சீன் கொடுக்குறாங்களே தவிர ஒரு பொண்ணு கூட லவ் பண்ற மாதிரியே வரமாட்டுது. ஃபுல்லா பொண்ணுகிட்ட உதவாங்கிற மாதிரியே தான் இருக்கு சீன்ஸ் எல்லாம் அமையுது. அது ஒருவேளை என்னோட முக லட்சணம் அப்படி இருக்குதோ என்னவோ. இருந்தாலும் நான் திருப்பாச்சியில நடிச்சும் ஃபேமஸ் ஆன சும்மா இல்ல. அது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ், பொங்கலுக்கு தானே சார், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. என்னோட சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க, நான் இங்க இருக்கேன். எங்க அம்மா அங்க இருந்து போன் பண்ணி சொல்றாங்க, ஏண்டா ஏதோ இப்ப இன்னைக்கு ஏதோ படம் நடிச்சிருக்காம ஏதோ கோழிப்புடின்றாங்களாம அப்படின்னு. இன்னும் ஞாபகம் இருக்கு சார். அப்போ யாரோ படம் பார்த்துட்டு எங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காங்க, மாட்டு பொங்கல் அப்போ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, ஏண்டா நீ தான் இங்க மாட்டு பொங்கலுக்கு வரல, ஆனா எல்லாரும் படம் பார்த்துட்டு ஏதோ கோழிப்பிடின்னு சொல்றியாமே அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு சார். நன்றி சார். அப்படி அவ்வளவு பெரிய இயக்குனர் பக்கத்துல நான் இங்க உட்கார்றதுக்கு வாய்ப்பு அளித்த அந்த ஆழி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாங் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து இப்ப வர சாங்லாம் அது கேட்கும்போது டக்குன்னு மாத்திடுவாங்க. ஆனால் இங்க இவ்வளவு பேர் பார்த்திருந்தாலும் இப்ப உள்ள குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா கையில டிவி ஓனாலும் செல்போனே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு குழந்தை வந்திருக்காங்க, குழந்தை பேர் என்னன்னு தெரியல. பேர் நான் தம்பி யாழன். அந்த யாழன் என்ன பண்ணாருன்னா கையில செல்போன் இருக்கு இருந்தாலும் அப்படியே டிவியே பார்த்துன்னு இருக்காரு. அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கானா இல்ல அந்த டைரக்டர் இப்படிலாம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா. என்னப்பா அந்த பொண்ணு தான் பார்த்துட்டு இருந்தியா? பாத்தியா சார், சாங் ஹிட் சார், சக்சஸ் சார். பாருங்க இப்ப தெரிஞ்சு போச்சு. அது பொண்ணு தானே பார்த்துட்டு இருந்தா. ஓ ஓஹோ அர்ஜுனா அர்ஜுனா அம்புவிடும் அர்ஜுனா. இந்த என்னவோ சொல்றான் தம்பி. தம்பி நீ அதான் என்ன திட்டுற, நீங்க திட்டுறீங்களாப்பா? சரி சரி சரி. அப்புறம் பாடல் ஆசிரியர் சார், உங்க பேரு மனோஜ். மனோஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்ப வர சாங்லாம்
அந்த லிரிக் வந்து சரியா புரியாது. ஆனா இவர் நல்லா புரியுற மாதிரி போட்டிருக்காரு. ஆனா எண்ட்ல வந்து ஏதோ ஹியூமன் அப்படி இப்படின்னு போட்டு என்னவோ வந்துச்சு, இங்கிலீஷ்ல போட்டுருந்துச்சு. எனக்கு தெரியல, என்னவோ சொன்னீங்க, நானும் மறந்துட்டேன். மனிதனாக பிறப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். அப்புறம் அவ்வளவுதான். பாருங்க, மனிதனாக கிடைப்பதே நமக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்ற ஒரு வரியை போட்டிருக்காங்க. இயக்குனராக கிடைப்பது நமக்கு பேரரசார் கிடைத்தது பாக்கியம். சேனல்ல என்னடா சேனல் வர்றா டைரக்டர் சார் சொல்ற, டைரக்டர் சாரு அந்த டைரக்ஷன் பண்ணும்போது கூட சொல்லுவாரு, வா அந்த இடத்துல நல்லா கிளாப்ஸ் வரட்டும், சாங்ல அந்த இடத்துல நல்லா ஆடுங்க, ஃபைட்டு எப்பா ஃபைட்டர் நீ நல்லா அப்படி விழுப்பா அப்படின்னு சொல்ல. இந்த இடத்துல கூட நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற கரெக்டா. இதுதான் இயக்குனர். மற்றவங்களா இருந்தாங்க என்ன கூல் சுரேஷுக்கு கைத்தட்டல் வச்சு அவனை பில்டப் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு அந்த ஒரு ஈகோ எதுவும் பார்க்காம நல்லா கைத்தட்டல் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஹிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நன்றி நன்றி சார். அப்படிங்களா? நன்றி நன்றி சார். 200 பேர் இருக்காங்கல்ல, அதுல தெரியாது, இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. நான் பார்த்தேன் இந்த கும்பல்ல கூல்ஸுக்கு மட்டும் அந்த கிளாப்ஸ் கிடைக்குது. அது 4 பேர் தொடர்ந்து அடிச்சுக்கிறாங்க. அந்த 4 பேர் யார்? அந்த 4 பேர் நன்றிம்பாங்கல்ல, தேடிட்டே இருந்தேன். வாங்கலாம் மாட்டிக்கிட்டிய மாட்டிக்கினாரு ஒருத்தரு காப்பாத்தணும் கர்த்தரு. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அதுல நடிச்சவங்க வரலையா? அப்ப நடிக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு கேட்டு வந்திருப்பாங்களே. நடிச்சதுக்கு அப்புறம் ஜப்பான்ல ஜாக்கி சான் கூட பிஸியா இருக்கேன், மலேசியால மைக்கேல் ஜாக்சன் கூட பிஸியா இருக்கேன், அமெரிக்கால அர்னால்டு கூட பிஸியா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே. தெரியும் தெரியும். ஏன்னா இந்த இன்ன வரைக்கும் கூல் சுரேஷ் வந்து ஒருத்தர் கூட ஐயோ கூல் சுரேஷா அவர் கரெக்டா வரமாட்டாருப்பா, சம்பளம் அதிகம் கேட்பாருப்பா, ரொம்ப பிகு பண்ணுவாருப்பா அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. இயக்குனர் பேரரசு சார் அவங்களுக்கே தெரியும், நான் சாரோட 3-4 படம் நடிச்சாலே. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா, சினிமாவில் நிறைய டைரக்டர் நிறைய ப்ரொடியூசர் அப்படிதான் இருக்கீங்களே. கால சுத்துற பாம்பை தான், இந்த கால சுத்துற நாய்க்குட்டிக்கு நீங்க பால் ஊத்த நினைக்கிறத, கல்ப சுத்துற பாம்புக்கு தான் பால் ஊத்தி அதை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தட்டுங்கடா தட்டுங்கடா, நல்ல விஷயத்துக்கு தட்டுங்கடா. நான் வந்து இது எல்லா ப்ரொடியூசரையும் எல்லா டைரக்டரையும் சொல்லவில்லை, சிலரை மட்டும் சொல்றேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரியல. அதே மாதிரி இப்ப சொல்லும்போது கூட சொன்னாரு பிக் பாஸ்ல இருந்து வந்தவங்க அப்படின்னா, இப்பவும் சொல்றேன், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தால்தான், பிக் பாஸ் போயிட்டு வந்தால் அதெல்லாம் நல்லதெல்லாம் ஒன்றும் நடக்காது, புரியுதுங்களா? அது ஒரு தரித்திரம் பிடிச்ச நிகழ்ச்சி. நான் போயிட்டு வந்தவன், புரியுதுங்களா? பிக் பாஸ் 8 சீசன் வரைக்கும் வந்திருக்குல்ல, யாருன்னா ஒருத்தராச்சும் அதுல ஜெயிச்சவங்களும் சரி, இல்ல கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்களும் சரி, நல்ல பேர் வாங்கினவங்களும் சரி, யாருன்னா ஒருத்தராச்சும் வெளியில தெரிஞ்சுக்காங்களா? இல்ல. அவங்க வெளியில தெரிஞ்சோம் அப்படின்னு ஒரே காரணம், இயக்குனரால மட்டும்தான் இது முடியும், அது தயாரிப்பாளரால மட்டும்தான் முடியும், புரியுதுங்களா? நீங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, அதுவே வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு காசி ராமேஸ்வரம் போய் அங்க போயிட்டு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போய் கழிச்சுட்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு கழிக்கக்கூடிய இடம் தான் இந்த பிக் பாஸ். நீங்க அங்கிருந்து போய் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்க நினைக்கலாம், என்ன இவரும் பிக் பாஸ் தானே போயிட்டு வந்தாரு, நான் போனது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தான் போனேன், புரியுதுங்களா? நான் வேலை இல்லாம இருந்தேன், என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் போனேன், அதுதான் நான் பண்ணது, புரியுதுங்களா? அதனால அங்க நடக்கிறது வந்து எல்லாமே உண்மைதான். பிக் பாஸ பத்தி நம்ம குறை சொல்றதுக்கான இது இல்ல. ஆனால் பிக் பாஸ் போயிட்டு வந்தாக்கா அதுக்கான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்காது, அது ஒரு ஒரு ராசி இல்லாம இருக்குது. ஆனால் அங்க போறவங்களுக்கு சம்பளம் உண்டு, சாப்பாடு உண்டு, நல்லா சொகுசா இருக்கலாம், நல்லவங்களா வெளியில தெரியலாம். உள்ள போனோம்னா அவங்களோட முகம் கெட்ட முகம் தெரிஞ்சிடும். வெளியில கெட்ட முகங்களா உள்ளவங்க அங்க உள்ள போனவங்கன்னா, ஓஹோ இவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கா அப்படின்றது வெளியில தெரிஞ்சிடும். அதுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சி, அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. அந்த நான் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் சொல்றேன், பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்கள என்ன திட்டினாலும் சரி, நான் அங்க போயிட்டு வந்தோம்னா, பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்களை நீங்க சேர்த்தீங்கன்னாக்கா, நீங்க 1000 ரூபாய் பணம் போட்டாலும் சரி, 1000 கோடி பணம் போட்டாலும் சரி, அது திரும்ப வராது, புரியுதுங்களா? கமல் சார போன வருஷம் உள்ள வந்துட்டாருங்களா, அவரே என்கிட்ட கேட்டாரு, கமல் சார கூலி இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு. சார் என்ன வெளியில விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார்னு சொன்னேன். அது வீடியோ ஆதாரமே இருக்கு. கமல் சாரே சொன்னாரு,
அப்பா நான் வெளியில உள்ளதெல்லாம் ஃபேமிலி விஷயம் நான் பாத்துக்கிறேன்பா, நீ அழுவாம உள்ளே இருங்க அப்படின்னாரு. இது வந்து வீடியோ ஆதாரமா இருக்கு. ஏன்னா நான் வெளியில ஒண்ணு பேசி இங்க வந்து ஒண்ணு பேசி இருக்காது. கூல் சுரேஷ் எப்பவுமே இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும். சரிங்களா? அதனால பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்களை வச்சு நீங்க வந்து இதோ நீங்க இந்த தம்பியை நீங்க இந்த படத்துல இந்த சாங்ல நடிக்க வச்சிருக்கீங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க அந்த தம்பி வந்து உள்ள போயிட்டு வந்தோன்னா இவருக்கு வந்து பயங்கர ஃபேம் இருக்கும், வியூவர்ஸ் எல்லாம் அவ்வளவு பேர் இருப்பாங்க, பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அது இதுலயும் போட்டு சும்மா அப்படியே அன்னைக்கு பொண்ணு அண்ணல் பறக்க போகுது, அந்த பொண்ணு ஒண்ணு சொன்னீங்க, அந்த பொண்ணும் போட்டு அப்படியே அண்ணல் பறக்க போகுது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஒன்னும் இல்ல, புரியுதுங்களா? இல்ல ஏதோ பொண்ணு பேருன்னு சார், நான் பெண்கள் பேர் வாயில சொல்ல மாட்டேன், என்ன தாய் தந்தை அப்படிதான் வளர்த்துருக்காங்க. அவங்களும் நம்பிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா, குட்டியை நம்பிட்டாங்களாம். சோ அப்படி இருக்கும்போது இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நீங்க கொஞ்சம் இதுல வச்சுங்க. இப்ப பேரரசு சார் பேசும்போது கூட சொன்னாங்க, கூல் சுரேஷ் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுப்பவர், இவர மாதிரி ஆளுங்களை பயன்படுத்துங்க, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒண்ணுக்கும் உதவாதவங்களா நான் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி பர்டிகுலரா சொல்ல. இந்த தம்பி கூட எனக்கு யாருன்னு தெரியாது, அந்த தம்பி நல்ல தம்பியா இருக்கலாம் கெட்ட தம்பியா இருக்கலாம், ஆனால் தயாரிப்பாளர்களும் இயக்குனர் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல. இந்த கூல் சுரேஷ பயன்படுத்துங்கன்னு சொல்லவில்லை. ஏன் இதே சாங்ல பேரரசு நடிக்க வச்சா அவர் நடிக்க மாட்டாரா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப இயக்குனரா நடிகராக அவதாரம் எடுத்து நீங்க பல படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்துட்டு வராரு. இப்ப சமீபத்துல கூட ஏதோ ஒரு படத்தோட ஒரு போஸ்டர் பார்த்தேன், மாலையெல்லாம் போட்டு அப்படி சும்மா அப்படியே அவரோட நம்ம திருப்பாச்சி படத்துல உள்ள வில்லன் கூட அவ்வளவு போஸா இருக்க மாட்டார். படம் பேரு சென்ட்ரல் நினைக்கிறேன் சார், அந்த போஸ்டர் பார்த்தேன் நானு. சரிங்களா? அப்படி சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுக்கக்கூடியவங்க இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கான விஷயம் அவங்கள நம்பி இப்ப நீங்க பணத்தை போட்டுட்டு இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். 10 நாளாவே இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பிஆர்ஓ பேர் என்னது, சக்தி சரண் அவர்கள் என்ற போன்ல பேசும்போது சொன்னாரு, சார் இந்த இதுக்கு ஆழியோட ஆல்பம் சாங் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், பேரரசு சார்லாம் வராரு. பேரரசு சாரே வரும்போது அப்புறம் நான் வரதுக்கு என்னங்க, நான் வரேங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆல்பம் சாங்கை எடுத்து அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியுமோ இல்லையோ, அதுல நடிச்சவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவங்க ஒரு உதவியா இருக்கணும்ல, அதே எனக்கு ஒரு மன வருத்தம் தான். அதனால இந்த மாதிரி ஒரு சாங்கோ இல்ல ஒரு படமோ ஏதோ ஒன்று வரும்போது நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க, புரியுதுங்களா? நிறைய இயக்குனர்கள் என்ன பண்றீங்க, தயாரிப்பாளர் என்ன பண்றீங்க, யாரு உங்களுக்கு டேட்டு தரலையோ அவங்க கிட்ட போய் சார் ஒரு நாள் கொடுங்க போதும், அரை நாள் கொடுங்க போதும் நிக்க வேண்டியது. உண்மைதானே கார்த்தி? அதுக்கப்புறம் சார் எனக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பளம், உங்களுக்கு 15 லட்சமா தரேன், நீங்க வாங்க, இந்த ஷெட்யூல்ல நீங்க ஒரு நாள் டேட் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அவங்க ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டாலும் வரதில்ல, பிரஸ் மீட் கூப்பிட்டாலும் வரதில்ல, டப்பிங் கூப்பிட்டாலும் நான் வந்து பாம்பேல இருக்கேன் பொட்டியை தூக்கி அங்க வாங்க, நான் ஹைதராபாத்ல இருக்கேன் பொட்டியை தூக்கி அங்க வாங்க, இவங்களும் தூக்கிட்டு போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வச்சு அந்த இடத்துல வந்து இந்த நடிகை எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அந்த இயக்குனர் ஒத்துழைப்பு கொடுக்கல, அந்த ஹீரோ ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, புரியுதுங்களா? ஏன்னா இவ்வளவு நாள இந்த 25 வருஷமா நான் சினிமால இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சினிமா சாப்பாடு போட்டதான் எனக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே. அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் சொன்னேன். இப்பவும் சொல்றேன், கூல் சுரேஷை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லவில்ல. உங்களுக்கு நாய்க்குட்டியாக இருந்து யாரு உங்களுக்கு நன்றியோட இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி போடுங்க, அவங்க தலை மேல தூக்கி வச்சுட்டு போவாங்க அப்படின்றதான் சொல்ல வரேன். சமீபத்துல கூட 4 நாளைக்கு முன்னாடி பரமசிவன் பாத்திமா அப்படின்ற ஒரு படத்தோட பாட்டு ரிலீஸ் ஆயிருச்சு. அதுல நான் ஆடி இருக்கேன். அந்த பாட்டு வந்து நல்லா வியூஸ் போயிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த படத்தின் இயக்குனர் கார்வண்ணன் அவர் வந்து என்கிட்ட சொன்ன, இசக்கி கார்வண்ணன் அவர் வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னார், கூலு இந்த பாட்டு வந்து நல்லா ஹிட்டா இருக்கு, நல்லா வியூஸ் போயிருக்குன்னா அது கூல் சுரேஷே நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தான் சேரும். அந்த கமெண்ட் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. இப்பவும் சொல்றேன், அந்த இயக்குனருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு தான் சொல்லவில்ல. இப்பவும் அவர் என்னை பத்தி பெருமையா பேசிட்டு, ஆனால் அந்த இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அடுத்த படம் எடுக்கும் போதுதான் சரி அன்னைக்கு கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணானே அவனுக்கு அடுத்த படத்துல ஒரு லீடு கேரக்டர் கொடுப்போம், ஒரு ஹீரோவா கொடுப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இந்த படத்துல இந்த இடத்துல கூல் சுரேஷ யூஸ் பண்ணியாச்சு.
ஓகே நீ அடுத்து யாரை கூப்பிடணுமோ அவங்கள கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இது வந்து ஒரு ஆதங்கத்துல சொல்ல. இப்ப இந்த சாங்குக்கு இந்த ஆழிக்கு எவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க, எத்தனை நாள் உழைச்சிருப்பாங்க அப்படின்றது எனக்கு மனசுக்கு வந்து அவ்வளவு ஒரு நெருட்டலா இருக்கு, ஒரு வருத்தமா இருக்கு. தயவு செய்து இந்த சாங்க எல்லாரும் கேளுங்க, சரிங்களா? கேட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாட்டு நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சாதான், ஒருவேளை சூப்பரா இருக்கு அப்படின்னாக்கா இதோட பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஈசான் அவர்கள் நினைப்பாரு. அதே மாதிரி நல்லா இல்ல அப்படின்னாக்கா இதை விட பெட்டரா இருக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர் வசந்த் அவர்கள் நினைப்பாங்க. அதனால ஒன்று தரிந்தது காடு, ஆழிக்கு வணக்கத்தை போடு. முடிஞ்சா கை